இப்போ நம்ம பார்க்க போகிறது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் அகம் சார்ந்த நூல் என்று கூறப்படுகிறது. முல்லைப்பாட்டிற்கு இன்னொரு பெயர் நெஞ்சாற்றுப்படை என்று கூறுகிறார்கள். இது இல் இருத்தலை மொழிவதால் அகம் சார்ந்த நூலாகவும், முல்லை திணை சார்ந்த வாழ்வியலை எடுத்து காண்பிப்பதால் முல்லைப்பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய சாராம்சம் என்ன என்று பார்த்தோம்னால், பிரிந்து சென்ற தலைவனை நினைத்து தலைவி துன்பப்படுவதும் உடனே தன் மனதை நிலைப்படுத்தி கொள்ள முயலுவதுமான காட்சியை முல்லைப்பாட்டு எடுத்து காண்பிக்கிறது. முல்லைப்பாட்டினுடைய பொருள் என்னென்னா, ஆற்றி இருத்தல், தலைவன் வரும் வரை காத்திருத்தல். அதே போல் திணை அகத்திணை, பாவகை ஆசிரிய பாவால் அமைந்தது. இப்பாடலை பாடியவர் நப்பூதனார் ஆவார். இதற்கு உரை எழுதியவர்கள் மறைமலை அடிகள், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். இதனுடைய உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, போர் மேற்சென்ற தலைவன் மழைக்காலத்திற்குள் போரை முடித்து வென்று திரும்பி வர வேண்டும். போர் என்று வந்துவிட்டால் வீட்டிற்கு ஒரு ஆண்மகன் போருக்கு செல்ல வேண்டும் என்பது அக்கால மரபு. மழைக்காலத்திற்குள் வீரர்கள் திரும்பி வந்தால்தான் நாட்டின் பயிர் ஆதாரத்தையும் உயிர் ஆதாரத்தையும் காத்து கொள்ள இயலும். எனவே பிரிந்து சென்ற தலைவன் மழைக்காலத்திற்குள் திரும்பி வருதல் என்பது இயற்கையின் கட்டாயமாக இருந்துள்ளது. மழைக்காலம் தொடங்கியதும் தலைவனின் வரவை எதிர்பார்த்து தலைவி காத்திருக்கிறாள். தலைவன் தேரின் ஒலிக்காக அவளது செவிகள் கூர்மையாக்கப்பட்டு கிடந்தன. தலைவியின் மனம் மகிழும் வண்ணம் தொலைவில் தலைவனது தேர் ஒலி கேட்கின்றது. இவ்வழகிய நிலையை முல்லைப்பாட்டு முழுவதும் நாம் காண முடிகிறது. அடுத்தபடியாக கார்காலத்தினுடைய அந்த சிறப்பை மிக அழகாக காட்சிப்படுத்தியுள்ளார் நப்பூதனார். கார்காலம் வந்தது, மேகம் கடல் நீரை பருகியது, நீர்ச்சத்தினை தான் பெற்றவுடன் மேகம் வளமாக சுழன்றது, உயர உயர மேலே எழுந்து மலையின் உச்சிக்கே சென்றது. மேகத்தின் தோற்றத்தை முல்லைப்பாடல் எடுத்து காண்பிக்கிறது. 3 அடி மண்ணின் பொருட்டு மாவலி பேரரசன் தன் கையில் இருந்த நீரை குரல் வடிவில் இருந்த திருமாலுக்கு தாரை வார்த்து கொடுத்தான். மாவலியின் கையில் இருந்த நீர் செல்ல